மாங்காய் சீசன் இருக்கும்போதே கண்டிப்பாக மாங்காய் ஊறுகாய் செய்யலாம். எப்படி வாங்க செய்யலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா வறுபட்டு கடுகு நல்லா வெடிச்சு வரணும், அப்போ தான் கசக்காமல் இருக்கும். இது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஆற வச்சு ஒரு மிக்சியில் ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் மாங்காவை எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக தோலோடு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது இன்ஸ்டன்ட் ஊறுகான்றதுனால கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஒரு காட்டன் துணி மேலே வச்சு இந்த மாங்காயெல்லாம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடுகு வெந்தய பொடியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் 2 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த பவுலில் நல்லா ஓவர் நைட் நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஊறி வரும். நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ண ஊறுகான்றதுனால நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 வீக் வரைக்கும் தான் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் வேணும்னா நீங்கள் கட் பண்ண மாங்காவை வெயிலில் நல்லா காய வச்சு ஈரப்பதம்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் இதே ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.